பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரர் RN ரவி. இவர் 1976 இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரளா கேடருக்கு ஒதுக்கப்பட்டார். இவர் வெளியுறவுத்துறையில் உளவுத்துறை அதிகாரியாக செயல்பட்டுள்ளார். மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநராக கடந்த 2019 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு புதிய ஆளுநராக RN ரவியை மத்திய அரசு நியமித்தது. ஆரம்பத்தில் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே சுமூகமான உறவு நீடித்த நிலையில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது. ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது. இதேபோல ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறுவது, பட்டமளிப்பு விழாவில் RSS சித்தாந்தங்களை பரப்புவது என அரசியல் கட்சிகளால் குற்றச்சாட்டிற்கு ஆளானார். அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் 2 ஆண்டுகள் சட்டசபையிலிருந்து வெளியேறினார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். தமிழ்நாடு என்று அழைத்து வந்ததை தமிழகம் என மாற்ற முயற்சி செய்தார். இதனால் ஏற்பட்ட கண்டனங்களை தொடர்ந்து அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக முதலமைச்சரை விட தனக்கே அதிகாரம் இருப்பது போல அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கியும் உத்தரவிட்டார். ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தனது முடிவை வாபஸ் வாங்கினார். இது போன்று பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரரான RN ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைகிறது. எனவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான பணிகளை உள்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த பாஜக மூத்த தலைவர்களை ஆளுநர் பொறுப்பில் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் ஆளுநர் ரவியின் பதவி காலத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீடிக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.